உங்கள் டேஷ்போர்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். 4ஆம் தேதி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு டுடே டாஸ்க் எஸ்பிஓவில் ஸ்டார்ட் ஆகிட்டு. இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள். காப்பி பேஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஏதாவது நர்வஸாக இருக்குது, இல்லை ஏதாவது புதுசாக உங்களுக்கு தேவை, புதுசாக ஏதாவது ஷார்ட்கட்ஸ் தேவை, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும், இன்னும் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க. ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டேஷ்போர்டுக்கு போயிருங்க. இதில் நமக்குன்னு ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் டுடே டாஸ்க்குன்னு இருக்கும். ஸோ இந்த டுடே டாஸ்க்கை கொடுத்துட்டோம்னா ஸ்டெப் 1 2 3 4 5 6 7 ஸ்டெப் இருக்குது. இந்த 7 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூகுள் இல்லைனா எந்த ஒரு ப்ரௌசரும் நீங்கள் பண்ணலாம். கூகுள் குரோம் ஆர் எனி ப்ரௌசர். என்னோட ரெக்கமெண்டேஷன் நீங்கள் குரோம் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் 2வது ஸ்டெப்பில் அமேசானில் தான் நமக்கு அந்த லிங்க்கை காப்பி பண்ண போகிறோம். அமேசானை நம்ம சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அமேசான் வெப்சைட்டில் உள்ளே போய் நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நம்ம அந்த ப்ராடக்டில் உள்ள வீடியோவை, அந்த ப்ராடக்டில் உள்ளதை வீடியோவை பார்த்து எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சங்கர் சார் ஒரு டெமோ வீடியோ கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கடுத்தது நம்ம இங்கே வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். நமக்குள்ள அமௌண்ட்டை வாங்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நேம் ஸ்டாப் ஐடி நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டைட்டில், சூஸ் டைப், யூஆர்எல், இந்த 3 தான் நம்மளுடைய வேலை. டைட்டிலுங்கிறது நம்ம எதை பற்றி நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ அமேசானுக்கு உள்ளே தான் போகிறோம். அதனால் நமக்கு அமேசான் நம்ம கொடுக்க போகிறோம். டைப் பண்ணிடுங்க, அமேசான் கொடுத்தாச்சா? ஸோ டைப் பண்ணியாச்சு. சூஸ் டைப், நம்ம எங்கே போய் தேட போகிறோம், நம்ம எதை பயன்படுத்தி தேட போகிறோம். கூகுள் குரோம் ஆர் எனி ப்ரௌசர். ஓகே, ஸோ ஓப்பன் அமேசான் அஃபிஷியல் வெப்சைட்டுங்கிற ஒரு வேர்டு மென்ஷன் ஆகுதா? அப்போது நம்ம சூஸ் டைப்புக்கு போயிட்டு வெப்சைட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நம்ம டச் பண்ணணும். யூஆர்எல், இதை தான் நீங்கள் சர்ச்சுக்கு போயிருங்க. அமேசான், ஜஸ்ட் அமேசான் நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். சில பேருக்கு உங்களோட ப்ளே ஸ்டோரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இந்த அமேசான்.in அப்படிங்கிறதும் இந்த மாதிரி நமக்கு ஷாப் ஆன்லைன் அட் அமேசான் இந்தியா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 லைன் இருக்கும், 2 ப்ரௌசர் இருக்கும். அதை டச் பண்ணி பாருங்கள். ஒன்று உங்களுக்கு டைரெக்டாக ப்ளே ஸ்டோர் போகுச்சுன்னா அதுலேருந்து பேக் வந்துடுங்க. 2வது இதை டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கனால என்னால் அமேசான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண முடியலை. அதனால தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ண முடியல. கண்டிப்பாக அதை டெலீட் பண்ணாமலே நம்மளால் ப்ரௌசருக்கு உள்ளே போக முடியும். ஸோ ஓகே, இதுதான் ப்ரௌசர். ஓகே, ஸோ அமேசான் ப்ரௌசருக்கு உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம யூஆர்எல்லில் லிங்க்கை காப்பி பண்ண போகிறோம். இப்போ நான் ஜென்ரலாக ஏதோ ஒரு ப்ராடக்டை நான் கொடுக்குறேன். இப்போது நான் ஏதோ சரி இந்த ஃப்ரெஷ்ஷுன்னு கொடுத்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷுன்னு கொடுத்துட்டு நான் ஒரு ப்ராடக்டை நான் உள்ளே போகிறேன். ஓகே, இந்த மாதிரி நமக்கு ப்ராடக்ட் காமிச்சிட்டு, ஸோ இந்த ப்ராடக்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஆயில் இந்த மாதிரி இதை கொடுக்குறேன். நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது, பாஸ் பண்ணி ஆன் பண்ணுறேன். இந்த லிங்க்கை காப்பி பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம். ஈஸியான 2 ஸ்டெப்பில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஆயில் இருக்கா, இந்த ஆயிலை நான் டச் பண்ணுறேன். ஆயிலை டச் பண்ண பிறகு உங்களுக்கு பெரிய பிக்காக வரும். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெரிய ஒரு இமேஜாக வரும். அந்த இமேஜ் வந்த பிறகு தான் உங்களுக்கு அந்த யூஆர்எல் கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு 4-5 ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். எல்லாமே யூஆர்எல் தான். நம்ம எடுக்க போகிறது ஒரு ப்ராடக்டோட தனிப்பட்ட பொருளோட அந்த லிங்க்கை நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பெருசாக வந்துட்டா இந்த மாதிரி நம்ம தள்ளி பார்த்தோம்னா அதோட ப்ராடக்டோட பிக்கெல்லாம் வரும். ஸோ அதுக்குள்ளே என்ன அமௌண்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சைடில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 டாட்டை நம்ம டச் பண்ண போகிறோம். 3 டாட் டச் பண்ணிட்டேன். இதில் ஷேருன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேரை நான் கொடுக்குறேன். இந்த ஷேரை நீங்கள் கொடுத்து கூட அதில் காப்பி லிங்க் வரும். ஓகே, ஸோ அதை கொடுத்து கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த சர்ச்சுகளுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ள லிங்க் வந்து இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம்.
காப்பி பண்ணிட்டோம்னா 2 வகையா பண்ணிக்கலாம். ஏன் நான் அத பண்ணல? நான் அந்த ஷேர 3 டாட் டச் பண்ணிட்டு, அந்த ஷேர கொடுத்ததும் என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருது. இத நான் பிளர் பண்ணாம, டோட்டலா எடிட் பண்ணாம அப்படியே போடுறேன். ஸோ, அதனால தான் இதே மாரி ஒரு ஐகான் தான் உங்களுக்கு வரும். ஸோ, அத நீங்க பண்ணிட்டாலே போதும். 2 வகையா நம்ம பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே. நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே. பேஸ்ட் பண்ண பிறகு 1 ஸ்டெப் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த டேப். இந்த டேப்ப டச் பண்ணோம்னா, நமக்கு அந்த சைட் வந்துரும். ஸோ, இந்த சைட்டுக்கு உள்ள போயிட்டோம்னா, நமக்கு 2 வகையா தான். ஸோ, நீங்க கத்துக்க போறது காப்பி பேஸ்ட்ட கத்துக்கிட்டீங்க. இத கத்துக்கிட்ட பிறகு, உங்களுக்கு இந்த டேப்ன்னு சொல்லி நம்ம கிளியர் பண்றதுக்காக இருக்கும். இந்த 2மே என்னன்னா, ஒரு பகுதி. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம். சரியா? அப்படிங்கிற மாரி தான். இப்போ ஒரு பக்கம் நம்ம உடனடியா ஷார்ட்டா போயிரலாம். மறுபக்கம் நம்ம அடுத்தது எடுக்கணும்னா, நம்ம அடுத்தது போறோம். இதுக்குள்ள போய் மறுபடியும் லேட் ஆகுறது கூடாதுன்னு தான் இந்த டேப்புங்கிறது. ஓகே. ஸோ, இப்போ இந்த யூஆர்எல்ங்கிறது இந்த மாதிரி நமக்கு ஒரு பெரிய லிங்க்கா வரும். ஸோ, இப்போ இந்த யூஆர்எல் லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா, இந்த பிளாங்க்கா இருக்க இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா பேஸ்ட்டுன்னு காமிக்கும். ஸோ, இந்த பேஸ்ட் இடத்த கொடுத்துட்டு நமக்கு கிளியரா பாருங்க, ஒரு லெட்டர் கூட டெலீட் ஆகக்கூடாது. அப்படி டெலீட் ஆகுது அப்படின்னா, நீங்க எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிருங்க. ஓகே. ஸோ, எல்லாத்தையுமே டோட்டலா டெலீட் பண்ணிருங்க. டெலீட் பண்ணிட்டு சந்தேகம் இருந்தால் நீங்க டெலீட் பண்ணிருங்க. ஸோ, அதில எந்தவித மாற்றமும் வேணாம். ஓகே. டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு பேஸ்ட்ட கொடுத்துருங்க. பேஸ்ட்ட கொடுத்த பிறகு நீங்க சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டோம்னா, நமக்கு யுவர் டாஸ்க் ஹாஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி நமக்கு ரூ. 5 நம்மளோட வாலெட்ல ஆட் ஆகியிருக்கு. ஒர்க்கிங் வாலெட்லன்னு சொல்லியிருக்காங்க. யுவர் நெக்ஸ்ட் டாஸ்க் வில் பி அலோவ்ட் ஆன் த 3rd டே ஆஃப்டர் திஸ் ஃப்ரம். ஸோ, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 நாளைக்கு பிறகு. ஓகே. ஸோ, நமக்கு அடுத்த டாஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் நம்மளோட நேம் இருக்கா? அதை டேஷ்போர்டு டச் பண்ணுறோம். டச் பண்ணிவிட்டு உள்ளே போனதுமே நமக்கு ஒர்க்கிங் வாலெட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ, ஒர்க்கிங் வாலெட் எங்கே இருக்குது? டேஷ்போர்ட். டேஷ்போர்டில் நமக்கு ஏற்கனவே அமௌண்ட் 0 ஆகியாச்சு. டாஸ்க் வேலெட் கொடுத்துருக்காங்க. ஸோ, அதில் நேம் கரெக்ஷன் இருக்குது. ஸோ, டாஸ்க் வேலெட்டில் நமக்கு ரூ. 5 இருக்குது. ஓகே. ஸோ, இது நமக்கு என்ன ஸ்டேட்டஸில் ஆட் ஆகிருக்குன்னு பே அவுட் ஹிஸ்ட்ரியை டச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ, அட்மின் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? நம்ம ஒரு டாஸ்க்கை முடிச்சிருக்கோம். அதுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. டாஸ்க் கமிஷன் பேஸ் அடிப்படையில் நமக்கு வந்திருக்கு. தெளிவாக அந்த லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு கமிஷன் பேஸில் தான் நம்ம அமௌண்ட் ஆட் ஆகுது. ஓகே. ஸோ, இதுதான். இதுக்கு அடுத்த அப்டேட் என்னங்கிறத அடுத்தடுத்த ஒர்க் எதுவாக இருந்தாலும் வரும். கவலையே வேணாம். நன்றி உறவுகளே. இதை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நன்றி உறவுகளே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.